இரு இளம் விஞ்ஞானிகளும் அவர்களின் சாகச பயணமும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய நகரத்தில் 2 இளம் விஞ்ஞானிகள் இருந்தாங்களாம். அவங்க பேர் அர்ஜுன் மற்றும் மாயா. அர்ஜுனுக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றின ஆராய்ச்சிலேயே எப்போ இருப்பான். மாயாவுக்கு பயாலஜினா ரொம்ப பிடிக்கும். அவள் தாவரங்களையும் விலங்குகளையும் பற்றின ஆராய்ச்சி பண்ணுவாள். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களாக இருக்காங்க. ஒரு சாயங்கால நேரம் 2 பேரும் அவங்க ஆராய்ச்சிக்காக சில புக்ஸ் வேணும்னு லைப்ரரிக்கு போகிறாங்க. அந்த லைப்ரரியில் ஒரு பாழடைஞ்ச இடத்த பார்க்குறாங்க. அங்கே ரொம்பவே தூசி படிஞ்ச ஒரு புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புக்கு மேலே குரோனோஸின் இழந்த தீவு, காலத்திற்கு அப்பாற்பட்ட நேரம் அப்படின்னு தலைப்பு எழுதி இருந்துச்சு. மாயா ரொம்ப ஆர்வமாக அந்த புக்கை திறந்து பார்த்தா. காலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு தீவு பற்றின வரைபடங்களும் கணிதவியல் மற்றும் விசித்திரமான வரைபடங்களும் இருக்கிறத பார்த்தா. அந்த புக்கில் போட்டிருந்த விஷயங்கள் படி அந்த தீவு பசிபிக் கடலில் எங்கேயோ இருக்குன்னு தெரியுது. அந்த தீவு எலக்ட்ரோ மேக்னட்டிக் சக்தியால் காலத்தையே வளைக்கும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அர்ஜுன் கத்துனான். அவனோட குரலில் உற்சாகமோ சந்தேகமோ கலந்து இருந்துச்சு. இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னா மாயா. அவளோட கண்களில் அந்த தீவை கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாச்சு. நாம் இந்த புக்கில் போட்டிருக்க குறியீடை ஃபாலோ பண்ணி அந்த தீவை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னான். அடுத்த சில நாட்கள் அந்த புக்கை வச்சு 2 பேரும் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் இருந்த மர்மமான இடங்கள், அதில் இருந்த வித்தியாசமான பசில்ஸ், அப்புறம் அந்த தீவை பற்றின ஆபத்துக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. டைம் ட்ராவலை பற்றின எண்ணம் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு. ஆனாலும் இந்த தீவை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஆசை அதிகமாகவே இருந்துச்சு 2 பேருக்கும். ஒரு வழியாக அவங்க 2 பேரும் அவங்க ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கப்பலை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு கடலில் பயணம் செய்ய கிளம்புறாங்க. அந்த புக்கில் போட்டிருந்த குறியீடுகளை வச்சு கடலில் ரொம்ப நாட்கள் பயணம் செய்கிறாங்க. ஒரு நாள் அவங்க கடலில் பயணம் செய்யும்போது பனிமூட்டத்துக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான தீவு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த தீவு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பசுமையாகவும் இருந்துச்சு. நாம் தேடுறது இந்த தீவு தான் அப்படின்னு கத்திக்கிட்டே சொன்னா மாயா. அவங்க தீவோட கரைக்கு வராங்க. அந்த தீவை பார்க்குறாங்க. அந்த தீவில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. தாவரங்களில் இருக்க பூக்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பொறுமையாக செயல்படுற மிருகங்கள் வேகமாகவும் வேகமாக செயல்படுற மிருகங்கள் பொறுமையாகவும் அந்த தீவில் இருந்துச்சு. சில சமயத்தில் சூரிய உதயம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே காலங்கிறது ஒழுங்காக இல்லைன்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தீவில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அவங்க தங்குறதுக்கான டென்ட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான உபகரணங்களை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க வாட்ச், கேமரா போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எதுவுமே நேரத்தை சரியாக காமிக்கலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே சில நிமிடங்கள் மட்டும்தான் சூரியன் இருக்குது, உடனே நிலா வந்துடுது. அப்புறம் சில நிமிடங்கள் மட்டும்தான் நிலா இருக்குது, உடனே சூரியன் வந்துடுது. இது ரொம்ப அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னு அர்ஜுன் சொல்கிறான். அப்போ அவங்க எதிரில் இருந்த மரம் சட்டுன்னு ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. இப்போ தான் அவங்க ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுது. ரொம்ப வருஷம் வளர வேண்டிய மரம் ஒரு நொடியிலேயே வளர்ந்துடுச்சு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க ஆச்சரியம் கொஞ்ச நேரத்திலே முடிவுக்கு வந்துடுச்சு. பல கட்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த தீவு உயிரோடு இருக்குங்கிற விஷயம்தான். ஒரு சாயங்கால நேரத்தில் அந்த தீவில் ரொம்ப தூரம் பயணிச்ச அப்புறம் ஒரு பழங்கால கல்வெட்டை பார்க்குறாங்க. அது பல வித்தியாசமான சிம்பிள்ஸால் எழுதப்பட்டு இருந்துச்சு. அதை மாயா படித்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த கல்வெட்டுக்கள் தான் அந்த தீவோட கால நங்கூரம்னும் அதுதான் அந்த தீவோட காலத்தை கட்டுப்படுத்துதுன்னும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தொடர்ந்து படிக்க முயற்சி பண்ணுறா மாயா. அப்போ திடீர்னு ஒரு பூகம்பம் வர மாதிரி நிலம் அதிருது. காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அந்த தீவுக்கு இவங்க அந்த கல்வெட்டில் இருக்க விஷயங்களை படிக்கிறது பிடிக்கலன்னு தெரிய வருது. இதை பார்த்து பயந்த அர்ஜுன் உடனே நாம் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறான். அர்ஜுன் மாயாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுறான். அந்த தீவு சட்டுன்னு மாற ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே இருந்த தாவரங்கள் எல்லாம் உடனே மரமாக மாறி செத்து போகிறத பார்க்க முடியுது. அந்த இடமே அதிருது. அர்ஜுனும் மாயாவும் அந்த தீவை விட்டு தப்பிக்கணும்னு அவங்க வந்த படகை தேடி ஓடுறாங்க. ஆனால் அந்த தீவு அவங்கள தப்பிக்க விடக்கூடாதுன்னு பல தடங்கள் பண்ணுது.
அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு கரைக்கு ஓடி வராங்க. அங்கே அவங்க வந்த குட்டி கப்பலுக்கு எதுவுமே ஆகலைங்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது, அந்த தீவோட எல்லை வரைக்கும் தான் கால வித்தியாசம் இருக்குது. அந்த தீவோட கரையை கடந்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் தீவோடையே போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க சேகரித்ததில் கொஞ்சம் தகவலை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. இப்போதைக்கு இது போதுங்கிற மனநிலைக்கு 2 பேரும் வராங்க. அவங்களோட படகுல ஏறி ஊருக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீவில் நடந்ததை பற்றி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு வராங்க. அப்போ மாயா சொல்கிறா, இந்த சாகச பயணம் முடிவு இல்லை, இனிதான் ஆரம்பம்னு.